பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ள நிலையில் கடற்கரைகளில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்குகிறார். சாமுவேல், கடற்கரையில் காற்றின் வேகமானது எந்த அளவிற்கு இருக்கிறது? கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு மக்களின் நடமாட்டம் இருக்கிறதா? முழுமையான கள நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இன்று பெஞ்சல் புயலானது தற்பொழுது கரையை கடக்க உள்ள நிலையில் தற்போது கடற்கரை பகுதிகளில் அதிக காற்று ஆனது வீசப்பட்டு வருகிறது. சூறாவளி காற்று என்று சொல்லலாம். அதே போல புழுதி காற்று போல இங்க இருக்கக்கூடிய கடல் மண் அதாவது வீசுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை மெரினா கடற்கரை, அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த அதாவது புயல் கடலை கடக்கும் என்பதால் இந்த கடலின் சீற்றத்தை காண்பதற்காக அதிக அளவில் தற்போது குவிந்து வரக்கூடிய நிகழ்வும் வருகிறது. அவர்கள் வராமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அதாவது பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்குள்ளே செல்ல வேண்டாம் என்பதற்காக தற்போது காவல்துறையினர் இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இது காலை முதல் இந்த புயலின் தாக்கமானது அதிகமாக இருந்தது. அதனால் சென்னையில் பல்வேறு பகுதியில் கனமழை, ஒரு சில பகுதியில் அதிக கனமழையானது நேற்று இரவு முதல் பெய்து வந்த நிலையில் தற்போது இந்த மழையானது நின்று இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சென்னையில் மழை இல்லாத சூழலானது நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் காற்றின் விட தற்போது காற்றின் அதிக அளவில் காற்று சூறாவளி காற்று வீசி வருவதால் அதாவது ஆங்காங்கே மரம் மற்றும் அதே போல விளம்பர பதாகைகள் உள்ளிட்டவைகள் சாலையில் சரிந்து விழக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் அதாவது இந்த சாலை ஓரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பர பதாகைகளை காவல்துறையினர் தொடர்ந்து அகற்றி வருகின்றனர். அதே போல இந்த பட்டினப்பாக்கம் பகுதிகளில் பார்த்தோமானால் விசைப்படகுகளானது கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். வழக்கத்தை விட இன்றைய தினம் இந்த கடலின் அலைகளானது அதிகமாய் வருவதால் இந்த விசைப்படகுகளை டிராக்டர் மூலமாக கடல் ஓரத்தில் இருந்து கரைக்கு மீனவர்கள் கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளும் தற்போது நடந்து வருகிறது. ஆகவே இந்த காற்று புயலானது 9:30 மணி அளவில் கடலை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இதை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அதிக அளவில் இந்த கடற்கரையை காண வருவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் உருவாகி வந்த பெஞ்சல் புயலானது தற்போது கரையை கடக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றமானதாக காணப்படுகிறது. காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.